உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? சாவு. ஆனா கீதையோட இந்த 8ஆம் அத்தியாயம் அந்த சாவை பத்தி பேசல. அந்த சாவை கடந்து எப்படி ஒருவன் ஜெயிக்க போறான்ற அந்த வித்தைய பத்தி பேசுது. இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தன் நிக்கிறான். அவன் பேரு அர்ஜுனன். ஆனா அங்க நிக்கிறது வெறும் அர்ஜுனன் மட்டும் கிடையாது, நாம தான். நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளையும் தான் அவன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கறான். சரி, கதையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ரத்தமும் சதையுமா ஒரு போர். ஆனா அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் ஓடுது. அவன் கேட்கிற கேள்விங்க சாதாரணமானது இல்ல. கிருஷ்ணா, பிரம்மம்னா என்ன? அத்தியாத்மம்னா என்ன? கர்மம்னா என்ன? எதை அதிபூதம்னு சொல்றாங்க? எதை அதி தெய்வம்னு சொல்றாங்க? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அதி யஜ்ஞம் யாரு? எல்லாரும் சொல்லுவாங்களே, சாக போற நேரத்துல உன்னை நினைச்சா மோட்சம் கிடைக்கும்னு. அது எப்படி கிருஷ்ணா முடியும்? மரண தருவாயில உன்னை எப்படி மனசுல நிறுத்துறது? இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அர்ஜுனன் கேட்கிற இந்த 7 கேள்விகள் தான் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த தத்துவத்தையுமே அடக்கி வச்சிருக்கு. நாம காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், காசு சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை வளர்க்குறோம். ஆனா கடைசியில என்ன ஆக போறோம்? நான் யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்போது நாம தடுமாறி நிக்கிறோம். இங்கதான் கிருஷ்ணர் ஒரு மெகா ஹிட் பதில சொல்றாரு. அர்ஜுனா, அழிவில்லாத அந்த பரம்பொருள் தான் பிரம்மா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த உயிரின் சுபாவம் தான் அத்தியாத்மம். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, எதற்காக இயங்குதுன்னு இருக்கிற அந்த செயல்கள் தான் கர்மம். அழியிற தன்மை கொண்ட இந்த உடம்பும் உலகமும் தான் அதிபூதம். இந்த பிரபஞ்ச சக்தியை இயக்குற தேவர்கள் தான் அதி தெய்வம். அப்புறம் எல்லா உயிர்க்குள்ளேயும் இருந்து அந்த பலன்களை அனுபவிக்கிற நானே தான் அதி யஜ்ஞம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சமூகம் நம்மகிட்ட என்ன சொல்லுது? நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, வீடு வாங்கு, சொத்து சேர்த்து வைன்னு. ஆனா 8ஆம் அத்தியாயம் நமக்கு ஒரு ரியாலிட்டி செக் வைக்குது. கிருஷ்ணர் சொல்ற ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். ஒருத்தன் சாக போற அந்த செகண்ட்ல எதை நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிடுவான். இத ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க காசு காசுன்னு அலையிறாருன்னு வச்சுப்போம். அவர் சாக போற நேரத்துல தான் செத்து போறமேன்ற கவலையை விட அந்த பீரோ சாவியை எங்க வச்சேன், பையன் அந்த நிலத்தை வித்துடுவானோன்னு நினைச்சாருன்னா அவரோட அடுத்த பிறவி அந்த பேராசைக்குள்ளதான் சிக்கிக்கும். இது வெறும் ஆன்மீகம் இல்ல, இது ஒரு சைக்காலஜி. உன் மனசு எதை நோக்கி ஓடுதோ அங்கதான் உன்னோட இலக்கு இருக்கும். இந்த தத்துவத்தை ஏன் கிருஷ்ணர் இங்க சொல்றாருன்னா, மரணம்ன்றது திடீர்னு வர்ற விருந்தாளி இல்ல, அது எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா நாம அந்த கடைசி வினாடியில கடவுளை நினைக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை வருஷங்களும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோன்றது தான் முக்கியம். திடீர்னு ஒரு நாள் மேடை ஏறி பாடுறது கஷ்டம், அதுக்கு வருஷ கணக்கா பிராக்டிஸ் வேணும்ல. அதே மாதிரி தான் இந்த மரண கால நினைவும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. நாம என்ன நினைக்கிறோம்னா, கடைசி நிமிஷத்துல ஒரு பிட்டு அடிச்சு பாஸ் பண்ணிடலாம்னு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ என்கிட்ட வரணும்னா உன் மனசை எந்நேரமும் என்கிட்ட வச்சிருக்கணும். இதுதான் அந்த அக்ஷர பிரம்ம யோகத்தோட உயிர் நாடி. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, வயசான காலத்துல தான் சாமி கும்பிடணும்னு. ஆனா பகவத்கீதை சொல்லுது, இப்பொழுதே ஆரம்பின்னு. ஏன்னா அந்த கடைசி மூச்சு எப்போ நிக்கும்னு யாருக்கும் ஒரு கேரண்டியும் கிடையாது. இந்த முதல் பாகத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உன் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நீ வெறும் உடலா இல்ல அந்த அழிவில்லாத பிரம்மமா? அர்ஜுனன் இப்போ திகைச்சு நிக்கிறான். கிருஷ்ணர் சொன்ன அந்த பதில்கள் அவனோட புத்திய தட்டி எழுப்புது. பிரம்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கிருஷ்ணா, இந்த உலகமே கஷ்டமா இருக்கே, இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு கர்மம் தான். அந்த கர்மம் தான் நம்மளோட அடுத்த கட்டத்தை முடிவு பண்ணுது. நாம ஒரு செடியை நட்டா அது மரமாகி பழம் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட விதை. அந்த விதை என்னவோ அதுதான் உன்னோட அறுவடை. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புல ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு. பயப்படாத அர்ஜுனா, வழி இருக்குன்னு சொல்றாரு. அந்த வழி என்ன? அந்த வழியில போகும்போது வர்ற தடைகள் என்ன? மரணத்தையே ஒரு கொண்டாட்டமா மாத்துற அந்த வித்தை என்ன? இத பத்தி தான் நாம அடுத்தடுத்த பாகங்கள்ல ரொம்ப ஆழமா விரிவாக பார்க்க போறோம். இந்த 8ஆம் அத்தியாயத்தோட முதல் பாடம், உன்னோட கடைசி நினைவை தீர்மானிக்கிறது உன்னோட இன்றைய வாழ்க்கை தான். நீ இன்னைக்கு எப்படி வாழறையோ அப்படித்தான் உன் மரணம் அமையும்.
உன் மரணம் எப்படி அமையுதோ அப்படித்தான் உன் மறுபிறவி அமையும். இல்லைன்னா அந்த பிறவியற்ற பெருநிலைக்கு போக முடியும். இந்த சிந்தனையோட இப்போ நம்ம மனசை ஒரு நிமிஷம் கவனிச்சு பார்ப்போம். நம்ம மனசுல என்ன ஓடுது? ஆசையா, கோபமா, பயமா, இல்ல அந்த அமைதியான பிரம்மமா? அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் இன்னும் என்னென்ன ரகசியங்களை உடைக்கப் போறாருன்றதுதான் இனி வரப்போற பாகங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் இது. சாகப் போறவனுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற ஆசையை விட அந்த வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்தவனுக்குத்தான் அந்த பயணத்தோட அருமை தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லித்தர்ற அந்த பாடம் நமக்கான பாடம். அடுத்த பாகத்துல கிருஷ்ணர் ஒரு முக்கியமான கட்டளையை அர்ஜுனனுக்கு போடுறாரு. யுத்தம் செய், ஆனா என்ன நினைன்னு. அது எப்படிங்க முடியும்? ஆபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே எப்படி சாமியை நினைக்கிறது? குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி அமைதியா இருக்கிறது? இதோட பிராக்டிக்கல் விளக்கத்தை அடுத்த பாகத்துல பார்ப்போம். முதல் பாகத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு, ஞாபகம் இருக்கா? நீ சாகிறப்போ எதை நினைக்கிறியோ அதுவாவே மாறிடுவான்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு பதட்டம் வரும்ல. ஐயோ, நான் பாட்டுக்கு எதையாவது தப்பா நினைச்சிட்டா என் கதி என்ன ஆகுறதுன்னு தோணும். இங்க தான் கிருஷ்ணர் ஒரு பயங்கரமான மேனேஜ்மெண்ட் டெக்னிக் சொல்லித்தராரு. அதுதான் மாமனுஸ்மர யுத்தச்ச. அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டே நீ போரிடுன்னு அர்த்தம். சரி, இதை நம்ம ஊர் பாஷையில நம்ம வாழ்க்கையில வச்சு பார்ப்போம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட, தம்பி, நீ சாமியாராகி காட்டுக்கு போக வேணாம், வில்லையும் அம்பையும் எடு, சண்டைய ஆரம்பி, ஆனா உன் மனசை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும். எப்படின்னா, கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசுறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு பக்கம் வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் சாமியை நினைக்கிறது முடியுமா? ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, இதுதான்யா வாழ்க்கைன்னு. நம்ம லைஃப்ல எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஆட்டோ ஓட்டும்போது ரோட்ல இருக்கிற பள்ளம், மேடு, டிராஃபிக் எல்லாத்தையும் கவனிச்சு தான் ஆகணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பக்தி பாட்டோ இல்ல முருகான்ற ஒரு நினைப்போ ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த டிரைவிங் ஒரு வேலையா தெரியாது, அது ஒரு தியானமா மாறிடும். இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு. நீ வேலைக்கு போறியா? போ. சமைக்கிறியா? சமை. ஆனா அந்த வேலையை எனக்காக செய். அந்த பலனை எனக்கிட்ட விட்டுடு. இப்போ ஒரு கேள்வி வரும். யோ, இது சாத்தியமா? ஆபீஸ்ல பாஸ் திட்டுறப்போ எப்படி கிருஷ்ணரை நினைக்கிறது? கிருஷ்ணர் இதுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்றாரு. மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆங்கர் வேணும். அந்த ஆங்கர் தான் இறைவன். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எப்போ எதை செஞ்சாலும் இது கிருஷ்ணனோட வேலை, நான் வெறும் கருவிதான்னு நினைச்சுக்கிட்டே செய். அப்படி நீ செஞ்சேன்னா அந்த வேலை உன்னை பாதிக்காது. அந்த வேலையில வர்ற வெற்றியும் உன்னோடது இல்ல, தோல்வியும் உன்னோடது இல்ல. இது எவ்வளவு பெரிய ரிலீஃப் தெரியுமா? நாம ஏன் டென்ஷன் ஆகுறோம்? நான் தான் இந்த வேலையை முடிக்கணும், எனக்கு தான் அந்த பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த பயம் வருது. ஆனா எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னு நினைக்கும் போது அந்த மனசு ஒரு ஏரி மாதிரி அமைதியாயிடும். இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு முக்கியமான ஒரு லைஃப் சீக்ரெட்டை உடைக்கிறாரு. யார் ஒருவன் இடைவிடாம என்னை பத்தி தியானம் பண்றானோ அவனுக்கு நான் ஈஸியா கிடைச்சிடுவேன். இதுக்கு பேரு தான் அனன்ய பக்தி. அதாவது வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது. இப்போ நாம ஒருத்தரை விரும்புறோம்னு வச்சுப்போம். அவங்க நினப்பு நம்ம மனசுல எப்படி 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம சாப்பிடும் போதும் அவங்க நினப்பு, நடக்கும் போதும் அவங்க நினப்பு. அதே மாதிரி ஒரு காதலை இறைவன் மேல வச்சோம்னா நாம செய்யற எல்லா வேலையும் ஒரு வழிபாடா மாறிடும். கிருஷ்ணர் சொல்ல வர்றது என்னன்னா, மரண காலத்துல திடீர்னு கடவுளை நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே எதை நினைச்சிட்டு இருக்கோ அதுதான் அந்த கடைசி செகண்ட்ல வெளியே வரும். ஒரு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குனா காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாட்டு தான் வாயில வரும்ல. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை முழுக்க எதை நோக்கி ஓடுறியோ அதுதான் உன் உயிரோட கடைசி அத்தியாயத்துல கையெழுத்து போடும். இந்த இடத்துல ஒரு அழகான ஓமை சொல்றாரு கிருஷ்ணர். ஒரு யோகி எப்படி தியானம் பண்ணணும் தெரியுமா? எல்லா புலன்களையும் அடக்கி அந்த மனசை இதயத்துல நிறுத்தி உயிரை உச்சி மண்டையில கொண்டு வந்து நிறுத்தணும். இதை கேட்கும்போது நமக்கு ஏதோ பெரிய சாமியார்கள் செய்யற விஷயம் மாதிரி தோணும். ஆனா இதுல ஒரு சாதாரண விஷயம் இருக்கு. நீ எதை நேசிக்கிறியோ அங்கதான் உன் உயிர் நிற்கும். உன்னோட அன்பு உண்மையா இருந்தா உன் கவனம் சிதறாது. இந்த உலகத்துல நாம எதை சேர்த்தாலும் அது இங்கேயே நின்னுடும். ஆனா அந்த பக்தி, அந்த தேடல், அந்த இறை சிந்தனை மட்டும்தான் உன் கூடவே வரும். ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீ போடுற ஒவ்வொரு ராமநாமம் இல்ல சிவநாமம் இல்ல முருகான்ற நினப்பும் உன் ஆன்மீக அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டே வரும். நீ சாகிறப்போ இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்.
கிருஷ்ணர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாரு. மாம் அப்யேதி, அதாவது என்னை அடைகிறான். இதுக்கு மேல ஒரு பெரிய பரிசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா ப்ரொமோஷன் கேட்குறோம், இன்க்ரிமெண்ட் கேட்குறோம். ஆனா கடவுள்கிட்டயே சரணாகதி அடைஞ்சிட்டா இந்த உலகத்தோட கஷ்டங்கள் எதுவுமே உன்னை தொடாது. இப்போ அர்ஜுனன் யோசிக்கிறான், சரி கிருஷ்ணா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே போர் செய்கிறேன், ஆனா அப்படி உன்னை அடைஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ணர் அடுத்ததா ஒரு பெரிய குண்டை போடுறாரு. அதுதான் மறுபிறவி. இந்த உலகத்தை கிருஷ்ணர் எப்படி வர்ணிக்கிறாரு தெரியுமா? துக்காலயம் அசாஸ்வதம். அப்படின்னா என்ன? இது ஒரு துன்பம் நிறைந்த வீடு, நிலையற்ற இடம். நாம இந்த உலகத்துல சந்தோஷத்தை தேடுறோம், ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் ஒரு முடிவோட தான் வரும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்ச நேரத்துல பசி எடுக்கும். ஒரு கல்யாணம் பண்றோம், அதுல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். ஒரு குழந்தை பிறக்குது, அதோட எதிர்காலத்தை நினைச்சு பயம். இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நிரந்தரமான கடவுளை தேடத் தோணும். கிருஷ்ணர் சொல்றாரு, எங்கிட்ட வந்தவங்களுக்கு இந்த துன்பங்கள் நிறைந்த மறுபிறவி கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு ஜெயில்ல இருந்து தப்பிச்சு போற கைதிக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகம் ஒரு ஜெயில் தான். நாம ஆசைகளாலையும் பாசங்களாலையும் கட்டப்பட்டிருக்கோம். இந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு ஒரே வழி அந்த மேலே இருக்கிற எஜமானனை புடிச்சிக்கிறது தான். இப்போ நீங்க கேட்கலாம், அப்படியானா இந்த உலகத்துல நாம வாழவே கூடாதா? எப்ப பார்த்தாலும் சாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணுமா? கிடையாது. கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, வாழ்க்கையே ஒரு விளையாட்டா பாரு. விளையாடும்போது தோத்துட்டா அழுதுகிட்டு அங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது, ஜெயிச்சா தலைக்கணம் ஏறக்கூடாது. இது ஒரு நாடகம். நீ உன் ரோலை கச்சிதமா பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனா நீ யாருன்றத மட்டும் மறந்துடாத. அடுத்ததா கிருஷ்ணர் காலத்தை பத்தி ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்ல போறாரு. நம்ம ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம்னு கணக்கு போடுறோம்ல, ஆனா அந்த பிரபஞ்சத்தோட கால கணக்கு வேற. பிரம்மாவுக்கே ஆயுள் முடிகிற காலம் ஒன்று இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்லும்போது அர்ஜுனனோட முதுகுத்தண்டு சில்லுன்னு ஆகுது. அந்த பிரம்மாண்டமான கால கணக்கு என்ன? நாம வாழற இந்த சின்ன வாழ்க்கை அந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு சிறுசு? இதை பத்தி தான் அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன மாற்றம் தெரியுதா? சரி, நாம எதுக்காக இவ்வளவு அலட்டிக்கிறோம் என்ற தெளிவு வருதா? அப்படி வந்தா நீங்க இந்த அக்ஷர பிரம்ம யோகத்துக்குள்ள நுழைய தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணரோட அந்த மந்திர சொல் உங்க காதுல ஒலிக்கட்டும். என்னை நினை, உன் வேலையை செய். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனை ஒரு டைம் மிஷின்ல ஏத்தி உட்கார வைக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒரு 50 வயசாயிடுச்சு, இன்னும் ஒரு 30 வருஷம் வாழ்ந்தா போதும், இல்ல இந்த வருஷம் எப்படியாவது இந்த லோனை அடைச்சிடணும். இப்படிதான் நம்ம கால கணக்கு இருக்கு. ஆனா கிருஷ்ணர் இங்க காலத்தோட ஒரு விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறாரு. அதுதான் காலத்தின் கணக்கீடு. நாம வாடுற இந்த ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் எல்லாம் அந்த பிரபஞ்ச கணக்குல வெறும் தூசு மாதிரி. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, மனுஷங்களுக்கு ஒரு வருஷம்னா அது தேவர்களுக்கு வெறும் ஒரு நாள். ஆனா இந்த உலகத்தையே படைக்கிறாரே அந்த பிரம்மா, அவரோட கால கணக்கு இருக்கே, அது உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது. பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு கல்பம். அதாவது நாம இப்ப வாழுறோமே கலியுகம், இது மாதிரி 4 யுகங்கள் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி இன்னொரு 1000 சதுர்யுகம் சேர்ந்தா அவருக்கு ஒரு இரவு. யோசிச்சு பாருங்க, நம்ம கணக்குப்படி கோடிக்கணக்கான வருஷங்கள் அவருக்கு வெறும் ஒரு பகல் தான். இப்போ ஒரு விஷயம் புரியுதா? நாம இங்க என் சொத்து, என் பங்களா, என் கௌரவம்னு எகிரி குதிக்கிறோமே, இதெல்லாம் அந்த பிரம்மா கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல காணாம போற விஷயம். கிருஷ்ணர் இங்க ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. பிரம்மாவுக்கு பகல் வரும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு உருவத்தோட வெளியே வருது. நாம பிறக்கிறோம், செடிகள் முளைக்குது, உலகம் இயங்குது. ஆனா அதே பிரம்மாவுக்கு இரவு வரும்போது அத்தனையும் திரும்பவும் அப்படியே ஒடுங்கி போயிடுது. இது எப்படி தெரியுமா? ஒரு நிழற்படம் மாதிரி. லைட் எரிஞ்சா ஸ்கிரீன்ல படம் தெரியும், லைட்டை ஆஃப் பண்ணா ஒன்றும் இருக்காது. நாம இப்போ எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இதுதான் எனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, டேய் தம்பி, இந்த பிரம்மாவே ஒரு நாள் அழிஞ்சு போறவர் தான். அவரோட ஆயுசு முடியும் போது அவரே என்கிட்ட தான் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது இந்த துக்கங்கள் நிறைந்த உலகத்துல நீ எதை தேடுற? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம். அப்ப எல்லாமே அழிஞ்சிடுமா, எதுவுமே நிரந்தரம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும்ல. அங்கதான் கிருஷ்ணர் அந்த அக்ஷர பிரம்மம் பத்தி பேசுறாரு. அக்ஷரம்னா என்ன தெரியுமா? அழியாததுன்னு அர்த்தம்.
இந்த உலகமே அழிஞ்சாலும் எல்லா அண்டங்களும் ஒடுங்கி போனாலும் எப்போவே மாறாம ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க, அதுதான் அந்த பரம்பொருள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தங்க நகை இருக்கு. அதை உருக்கினா அது கம்மலாவும் மாறும், மோதிரமாவும் மாறும். ஆனா கம்மல் போனாலும் மோதிரம் போனாலும் அந்த தங்கம் அழியாதுல்ல. அதுதான் அந்த அக்ஷர பிரம்மம். நம்ம உடம்பு அழியலாம், நம்ம பேர் அழியலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த பரம்பொருளோட ஒரு துளி, அதுக்கு அழிவே கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஹூக் வைக்கிறாரு கிருஷ்ணர். அர்ஜுனா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த அழியிற பொருள்களையே தேடியே ஓடிக்கிட்டு இருக்க. உன்னோட கவலையெல்லாம் இது போயிடுமே அது போயிடுமேன்னு தான் இருக்கு. ஆனா எப்போ நீ அந்த அழியாத நிலையை பிடிக்கிறையோ அப்போ உனக்கு பயமே இருக்காது. உண்மையை சொல்லணும்னா நாம ஏன் ஆன்மீகத்தை பத்தி பேசணும்? ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லிட்டு போறதுக்காக இல்ல. நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், ஒரு பயமில்லாத நிலை வேணும். இன்னைக்கு உலகத்துல எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் ஆங்ஸைட்டி, பதட்டம். எதுக்காக இந்த பதட்டம்? நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம்தான். ஆனா கிருஷ்ணர் காலத்தோட கணக்கை காட்டி நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, எல்லாமே ஒரு கால சக்கரம் தான். பிறக்கும், அழியும், திரும்ப பிறக்கும். இதுல நீ எதை புடிச்சுக்கிட்டு அழுற? இது ஒரு பெரிய தத்துவம். சரி கிருஷ்ணா, பிரம்மாவுக்கே அழிவு இருக்குன்னா நான் எப்படி அந்த அழியாத நிலைக்கு போறது அன்னு கிருஷ்ணர் கேட்குறான். கிருஷ்ணர் அங்கதான் ஒரு அழகான டெக்னிக் வச்சிருக்காரு. அதுதான் புலன்களை அடக்கிறது. நம்ம கண்ணு எதையோ பார்க்குது, காது எதையோ கேட்குது, நாக்கு எதையோ ருசிக்குது. இதெல்லாம் வெளியில இருக்கிற அழியிற விஷயங்களை நோக்கி நம்ம கூட்டிட்டு போகுது. ஆனா அந்த பரம்பொருளை பார்க்கணும்னா நாம உள்ள திரும்பணும். ஒரு கடல்ல அலை ஓயாது. நீ அந்த அலையே பார்த்துட்டு இருந்தா உனக்கு தலைதான் சுத்தம். ஆனா கடலுக்கு அடியில ஆழமா போயிட்டா அங்க ஒரே அமைதிதான். அந்த அமைதிதான் அக்ஷர பிரம்மம். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, எவன் ஒருவன் இந்த உலகத்தோட கால கணக்கு புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பேராசை வராது. எவனுக்கு பேராசை இல்லையோ அவன் எந்நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி என்னையே நினைக்கிறவன் அந்த பிரம்மா அழிஞ்சாலும் எங்கிட்டயே வந்து சேர்ந்துருவான். இந்த உலகத்துல நாம எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, நாம இறந்து போகும்போது நம்ம கூட என்ன வரும்? நாம செஞ்ச தர்மமும் நம்ம மனசுல இருந்த அந்த நற்பண்புகளும் தான். மற்றபடி நீ வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸோ உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோ அங்க வராது. கிருஷ்ணர் சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான். வாழ்க்கையில உன்னோட ப்ரையாரிட்டி என்ன அன்னு முடிவு பண்ணு. அந்த அழிவில்லாத பொருளை தேடுறியா இல்ல அழியிற இந்த விளையாட்டு பொம்மைகளை தேடுறியா? நீ எதை தேடுறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அடுத்ததா கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல போறாரு. சாகிறப்போ ஒருத்தன் எப்படி தன் உயிரை விடணும், இது ஏதோ தற்கொலை பத்தின விஷயம் இல்ல. இது ஒரு யோக கலை. எப்படி அந்த பிராணனை தலை உச்சிக்கு கொண்டு வந்து ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வெளியே போகணும்னு கிருஷ்ணர் விளக்குறப்போ அர்ஜுனன் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறான். அந்த ஓம் மந்திரத்தோட சக்தி என்ன? அந்த ஒரு எழுத்துல எப்படி மொத்த உலகமும் அடங்கி இருக்கு? மரணம் என்ற அந்த வாசலை எப்படி தைரியமா கடந்து போறது? இத பத்தி அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா அக்குவேரா ஆணிவேரா அலசி பார்ப்போம். காலத்தை கடந்த அந்த பயணம் நமக்காக காத்துட்டு இருக்கு. 3வது பாகத்துல காலத்தோட அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தோம்ல. இப்போ கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்குறாரு. அர்ஜுனன் கிட்ட ஒரு டெக்னிக்கல் மேட்டரை பத்தி பேசுறாரு. அதுதான் ஓம் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல். நாம சும்மா ஏதோ ஒரு மந்திரம்னு இதை கடந்து போயிருப்போம். ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, யார் ஒருவன் அந்த பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற சத்தத்தை மனசுல ஏத்தி புலன்களை எல்லாம் அடக்கி உயிர் விடுறானோ அவன் என்ன வந்து சேருவான்னு சொல்றாரு. நம்ம மனசு ஒரு பெரிய சிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல ஆயிரக்கணக்கான டிராஃபிக், சத்தம், குழப்பம் இருக்கும். ஆனா அந்த எல்லா சத்தத்தையும் தாண்டி ஒரு பேஸ் மியூசிக் ஒன்று ஓடும்ல, அதுதான் இந்த ஓம். கிருஷ்ணர் ஒரு யோக முறையை சொல்றாரு. அதாவது எல்லா இந்திரியங்களையும், அதாவது புலன்களையும் இழுத்து ஒரே இடத்துல பூட்டி வைக்கணுமா. யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எதையாவது பார்க்கும், உடனே மனசு அங்க ஓடும். காது எதையாவது கேட்கும், மனசு அங்க தாவும். இப்படி மனசு செதறி போயிருந்தா அந்த கடைசி நேரத்துல எப்படி உருப்படியா ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும்? அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, உன் மனசை உன் இதயத்துக்குள்ள கொண்டு வா. உன்னோட அந்த பிராண சக்தியை, அதாவது உயிரை, உன் புருவ மத்தியிலையோ இல்ல உச்சி மண்டையிலையோ கொண்டு வந்து நிறுத்து. அந்த நேரத்துல ஓம்னு அந்த பரம்பொருளை நினை. இது ஏதோ மந்திரவாதி செய்யற வேலை மாதிரி இருக்கா?
இல்லைங்க, இது ஒரு ஃபோக்கஸ். நாம ஒரு முக்கியமான வேலையை செய்யும்போது மத்த எதையும் காதுல வாங்க மாட்டோம்ல, அந்த ஒரு ஒருமுகப்படுத்துதல் தான் இங்கேயும் தேவைப்படுது. இந்த ஓம் அப்படிங்கிற சத்தம் வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு வைப்ரேஷன். அதுதான் இந்த உலகத்தோட ஆரம்பமும் முடிவும். கிருஷ்ணர் இங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. அர்ஜுனா, இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ வழிபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அக்ஷரம், அதாவது அந்த அழிவற்ற ஒன்னு இருக்கு பாரு, அதுதான் இந்த ஓம். இதை ஏன் இங்க சொல்றாருன்னா, நாம சாக போற அந்த தருவாயில நம்ம உடம்பு நம்ம பேச்ச கேட்காது, கை கால் உதற ஆரம்பிக்கும், பயம் வரும். அந்த பயத்துல நாம எதை வேணா உளருவோம். ஆனா எவன் ஒருவன் வாழ்நாள் முழுக்க இந்த ஓம் அப்படிங்கிற அந்த அமைதியை பிராக்டிஸ் பண்ணியிருக்கானோ, அவனோட உயிர் அந்த சத்தத்தோட கலந்து அப்படியே மேற போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி நாம ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். உன் உயிர் அந்த உடம்பை விட்டு போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல, அதாவது மரணத்துல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும்னா உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். அந்த டிக்கெட் தான் உன்னோட இறை சிந்தனை. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் தப்பா? கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே என்னோட ஒரு பகுதி தான். ஆனா நீ அந்த ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது அழிஞ்சு போகும்போது நீயும் கஷ்டப்படுவ. ஆனா அந்த ஒட்டு மொத்தத்தையும் பிடிச்சுக்கிட்டா உனக்கு அழிவே இல்லை. இங்க ஒரு விஷயம் கவனிங்க. கிருஷ்ணர் அனன்ய சேதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னா வேற எதையும் நினைக்காத மனசு. இதுதாங்க இங்க இருக்கிற பெரிய சவால். நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் ஐயோ இது தொலைஞ்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும்போது நம்மால எப்படி கடவுளை நினைக்க முடியும்? அதான் கிருஷ்ணர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு, எதுவுமே உன்னோடது இல்லைன்னு நினைக்கும்போது தான் அந்த ஓம் அப்படிங்கிற அமைதி உனக்குள்ள வரும்னு சொல்றாரு. நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது தான் கடவுளேன்னு கத்துறான். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா இருக்கும்போதும் அந்த ஓம் உன் கூடவே இருக்கட்டும். ஏன்னா கஷ்டத்துல வர்ற பக்தி பயத்துல வர்றது, ஆனா சந்தோஷத்துல வர்ற பக்தி தான் உண்மையான அன்பு. இந்த 8ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய கேரண்டி கொடுக்கறாரு. அர்ஜுனா, நீ எப்போ என்ன தேடுறியோ அப்போ எல்லாம் நான் உனக்கு தெளிவா தெரிவேன். எவன் ஒருவன் தினமும் எதை பத்தியும் கவலைப்படாம என்னையே நினைக்கிறானோ அவனுக்கு இந்த மரணம்ங்கிறது ஒரு கஷ்டமே இல்லை. அது ஒரு ரூமை விட்டு இன்னொரு ரூமுக்கு போற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம். யோசிச்சு பாருங்க, சாவுன்றது எவ்வளவு பெரிய பயமா இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது. ஆனா கீதை சொல்லுது, அது ஜஸ்ட் ஒரு எக்ஸிட் தான். நீ சரியான கேட் வழியா வெளியே போனா உனக்கு ஒரு பெரிய உலகம் காத்துட்டு இருக்கு. அந்த சரியான கேட் எது? அந்த அக்ஷர பிரம்ம யோகம்தான். கிருஷ்ணர் சொல்ல வர்றது என்னன்னா, நாம எப்பவுமே அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு டிரைவர் எப்படி தூங்காம வண்டி ஓட்டுறாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைய நாம கவனமா நடத்தணும். எது நிரந்தரம், எது அழியக்கூடியதுன்ற அந்த விவேகம் நமக்கு வேணும். இது என் பொண்டாட்டி, இது என் புள்ள, இது என் காசுன்னு நாம போட்டிருக்கிற அந்த முடிச்சுகள் எல்லாம் அந்த கடைசி வினாடியில நம்ம கீழே இழுக்கும். ஆனா எல்லாம் அந்த கிருஷ்ணனோடதுன்னு நினைச்சா அந்த முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து உயிர் லேசா அப்படியே பறந்து போகும். இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. மறுபிறவி அப்படிங்கிறது ஒரு துக்கமான விஷயம். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா திரும்பவும் பிறக்கணும், திரும்பவும் கஷ்டப்படணும், திரும்பவும் பசியும் நோயும் வரணும். இந்த சக்கரத்திலிருந்து தப்பிக்கணும்னா நாம அந்த அக்ஷரத்தை புடிச்சுக்கணும். அர்ஜுனனுக்கு இப்ப ஒரு பெரிய சந்தேகம் வருது. சரி கிருஷ்ணா, இதெல்லாம் ஓகே, ஆனா நான் சாகிற நேரத்தை நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? விபத்துல செத்தா என்ன பண்றது? தூக்கத்துல உயிர் போனா என்ன பண்றது? அங்கதான் கிருஷ்ணர் அந்த 2 வழிகளை பத்தி பேச போறாரு. ஒன்னு ஒளி வழி, இன்னொன்னு இருள் வழி. அது என்ன உத்தராயணம், அது என்ன தட்சிணாயனம்? ஒருவன் எப்ப உயிர் விட்டா அவனுக்கு மறுபிறவி இருக்காது? இத பத்தி அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பாகத்துல நாம கத்துக்கிட்ட பாடம் இதுதான். உன் மனசுக்குள்ள ஒரு சைலண்ட் மோடு வச்சுக்கோ. அந்த மோட்ல ஓம் அப்படிங்கிற அந்த இறை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வெளியில எத்தனையோ சத்தங்கள் கேட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த அமைதி குறையாம பாத்துக்கோ. அந்த பயிற்சி தான் உன்னை கடைசி நேரத்துல காப்பாத்தும். அர்ஜுனன் இப்போ ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்து நிக்கிறான். கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அவனோட கண்கள் அப்படியே விரிவடையுது. கிருஷ்ணர் இப்போ அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு.
யார் ஒருவன் இந்த உலகத்தையே துக்காலயம், அதாவது துன்பங்களின் இருப்பிடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் புத்திசாலி. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க சாப்பாடு சரியில்லை, சர்வீஸ் சரியில்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ, இங்கேருந்து எப்ப கிளம்புவோன்னு இருக்கோம்ல. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நாம எவ்வளவுதான் வசதியா வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி, ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இது அசாஸ்வதம், அதாவது நிலையற்றது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வருது. நாம ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறோம்? நாம ஒரு வேலையை அறகுறையா விட்டுட்டா அதை முடிக்கிறதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் ஆஃபீஸுக்கு வரோம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஆசைகளும். எனக்கு அது வேணும், இது வேணும்னு நாம சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஆசை பட்டியல் தான் நம்மளை திரும்பவும் இந்த பூமிக்கு கூட்டிட்டு வருது. இதுக்கு பேரு தான் புனர்ஜென்மம். கிருஷ்ணர் இங்க ஒரு விஐபி ரூட்டை பத்தி பேசுறாரு. அர்ஜுனா, எவன் ஒருவன் எங்கிட்ட வந்து சேர்ந்துடுறானோ அவனுக்கு இந்த துன்பம் நிறைந்த மறுபிறவி கிடையாது. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு டவுட் வரும். அப்ப கிருஷ்ணர்கிட்ட போயிட்டா அவ்வளவுதானா? அங்க என்ன இருக்கும்? அங்க இருக்கிறது தான் அந்த பரமகதி, அதாவது நிலையான ஆனந்தம். அங்க பசி இல்ல, தாகம் இல்ல, பயம் இல்ல, முக்கியமா அந்த சாவுங்கிற கான்செப்டே கிடையாது. இதை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு குழந்தை தன் அப்பாவோட கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு திருவிழாவில் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கூட்டத்துல எவ்வளவு தள்ளுமுள்ளு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது. ஏன்னா எங்க அப்பா கையை பிடிச்சிருக்காரு, அவர் பார்த்து பாருன்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நாம வாழும்போது எல்லாம் கிருஷ்ணனோடது, அவன் என்னை கைவிட மாட்டான்னு ஒரு சரணாகதி வந்துட்டா இந்த உலகத்தோட கஷ்டங்கள் நம்ம. கிருஷ்ணர் இங்க ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. அர்ஜுனா, இந்த உலகம் ஒரு காணல் நீர் மாதிரி. தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போனா ஒன்னும் இருக்காது. இங்க நீ தேடுற சந்தோஷமும் அப்படிப்பட்டது தான். ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் அது மேல ஒரு கிரேஸ் இருக்கும். அடைஞ்சதுக்கு அப்புறம் அது சாதாரணமா போயிடும். ஆனா என்ன தேடி வர்ற அந்த பயணம் இருக்கே, அது ஒண்ணுதான் உனக்கு உண்மையான நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, போயிட்டு வர்றேன்னு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நாம இங்க போயிட்டு திரும்பவும் வர்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, வா, ஆனா திரும்பவும் போகாத நிலைக்கு போயிடு. ஒரு முறை நீ அந்த பரம்பொருளோட ஒளியை தரிசிச்சிட்டா உனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மேல இருக்கிற ஆசை தானாவே விடுபட்டுடும். யோசிச்சு பாருங்க, நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? என் பையன் என்ன மதிக்கல, என் உடம்பு சரியில்லை, என் கிட்ட காசு இல்ல. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, இதெல்லாம் உன்னோட அதிபூதம், அதாவது இந்த அழியிற உடம்பை சார்ந்தது. நீ இந்த உடம்பு கிடையாது, நீ அந்த அக்ஷர பிரம்மத்தோட ஒரு துளி. இந்த உண்மை உனக்கு உரைச்சிடுச்சுன்னா நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்ட. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு ஹூக் வைக்கிறாரு. அர்ஜுனா, நான் உனக்கு இப்ப 2 வழிகளை பத்தி சொல்ல போறேன். ஒன்னு ஒளி நிறைந்த பாதை, அது வழியா போனா நீ என்கிட்டயே வந்துடலாம், திரும்பவும் பிறக்க தேவையில்லை. இன்னொன்னு இருள் நிறைந்த பாதை, அது வழியா போனா நீ சொர்க்கத்துக்கு போய் அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் பூமிக்கே வரணும். இது எப்படின்னா, ஒருத்தன் லோன் போட்டு ஒரு பெரிய காரை வாங்குறான். அந்த லோன் காசு இருக்கிற வரைக்கும் அந்த கார்ல ஜாலியா சுத்தலாம். ஆனா காசு தீர்ந்த உடனே காரை திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நாம செய்யற நல்ல காரியங்களால, தானம் தர்மம், இதனால நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே திரும்பவும் பூமிக்கு வந்து கியூல நிக்கணும். ஆனா கிருஷ்ணர் சொல்ற அந்த ஒளி வழி அப்படிப்பட்டதில்லை. அது ஒரு ஒன் வே டிராஃபிக். அங்க போயிட்டா அப்புறம் ரிட்டர்ன் கிடையாது. நீ அந்த பரம்பொருளோட 2 கலந்துடுவ. அர்ஜுனன் இப்ப கேக்குறான், அந்த ஒளி வழி எது கிருஷ்ணா? நான் எப்படி அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது? கிருஷ்ணர் இப்போ அந்த காலக்கணக்கையும் இயற்கையோட சுழற்சியையும் விளக்குறாரு. உத்தராயணம், தட்சிணாயணம், இது ஏதோ ஜாதக கணக்கு இல்ல, இது ஒரு மனுஷனோட மனநிலை. உன் மனசு வெளிச்சமா, அதாவது ஞானத்தோட இருக்கும்போது நீ உயிர் விட்டா என்ன ஆகும்? உன் மனசு இருட்டா, அதாவது அஞ்ஞானத்தோட இருக்கும்போது உயிர் போனா என்ன ஆகும்? இதை பத்தி தான் அடுத்த பாகத்துல ஒரு பெரிய சஸ்பென்ஸோட பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களோட இந்த வாழ்க்கை ஒரு துக்காலயம்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல இன்னும் இங்க இருக்கிற மிட்டாய்களை சப்பிக்கிட்டு இருக்கலாமான்னு தோணுதா? கிருஷ்ணரோட வார்த்தைகள் உங்களை சிந்திக்க வைக்கும். இந்த உலகத்துல நாம வெறும் பயணிகள் தான். ஆனா நம்ம லக்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லக்கேஜை குறைச்சிக்கிட்டு அந்த ஒளி வழியை நோக்கி எப்படி நடக்கிறதுன்னு அடுத்து பார்ப்போம். அர்ஜுனன் இப்போ ஒரு பெரிய யோசனைக்குள்ள போயிட்டான். கிருஷ்ணா, எல்லாம் ஓகே, ஆனா அந்த பாதைன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேக்குறான். இங்கதான் கிருஷ்ணர் அந்த 2 வழிகள் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை உடைக்கிறாரு.
இது ஏதோ ஒரு ஊருக்கு போற ரோடு இல்ல, இது ஒரு மனுஷனோட ஆத்மா பிரியும் போது அது போற திசை. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த உலகத்துல 2 பாதைகள் இருக்கு. ஒன்று ஒளி நிறைந்த வழி, இன்னொன்று இருள் சூழ்ந்த வழி. ஒளி வழியா போறவன் உத்தராயணம் அப்படின்ற காலத்துல போவான். இருள் வழியா போறவன் தட்சிணாயணம் அப்படின்ற காலத்துல போவான். இத நம்ம அப்படியே ஒரு சயின்ஸ் மாதிரி பார்ப்போம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வடக்கு நோக்கி நகர்ற காலம். அதாவது அக்னி, பகல் பொழுது, வளர்பிறை, அப்புறம் அந்த 6 மாசம் சூரியன் நல்லா பிரகாசிக்கிற நேரம். கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா, எவன் ஒருவன் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தோட இந்த ஒளியான காலத்துல உடலை விடுறானோ அவன் நேரா அந்த பரம்போல் கிட்டயே போயிடுவான். அவனுக்கு இந்த உலகத்துல திரும்பவும் வந்து கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் தட்சிணாயனம். அதாவது புகை மூட்டம், இரவு நேரம், தேய்பிறை, அப்புறம் சூரியன் தெற்கு நோக்கி நகர்ற அந்த 6 மாசம். இந்த நேரத்துல ஒருவன் உயிர் விட்டா அவன் நேரா சந்திரனோட ஒளியை அடைஞ்சு அப்புறம் சொர்க்கம் போய் அங்க இருக்கிற சுகங்களை அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே திரும்பவும் இதே பூமிக்கு வந்து புறப்பான். இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு பதட்டம் வரும்ல. கிருஷ்ணா, நான் எப்போ சாவேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒருவேளை ராத்திரி நேரத்துல இல்ல அந்த இருட்டான காலத்துல செத்துட்டா என் கதி அவ்வளவுதானா? நான் திரும்பவும் பிறந்து கஷ்டப்படணுமான்னு தோணும்ல. அங்கதான் கிருஷ்ணர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. கிருஷ்ணர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அர்ஜுனா, நீ கேலண்டரை பார்த்து பயப்படாத. நான் சொன்ன இந்த ஒளி இருள் அப்படிங்கிறது வெறும் நேரத்தை மட்டும் குறிக்கல, அது உன்னோட மனநிலையை குறிக்குது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட். ஒரு மனுஷன் சாகிறப்போ அவனோட மனசு ஞானம்ன்ற ஒளியில இருந்துச்சுன்னா அவன் எந்த நேரத்துல செத்தாலும் அது அவனுக்கு உத்தராயணம் தான். அதே ஒரு மனுஷன் சாகிறப்போ ஆசை, பாசம், கோபம்னு இருட்டுக்குள்ள சிக்கி இருந்தான்னா அவன் பகல்ல செத்தாலும் அது அவனுக்கு தட்சிணாயனம் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தர் சாக கிடக்குறாரு. அவரோட மனசு முழுக்க என் பொண்ணு கல்யாணம் முடியலையே, என் பையன் அந்த நிலத்தை வித்துடுவானே, நான் இன்னும் அந்த காரை ஓட்டி பார்க்கலையேன்னு அந்த உலகத்து ஆசையிலேயே இருந்துச்சுன்னா அவரோட மனசு புகை மூட்டமா இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல போற உயிர் திரும்பவும் அதே ஆசையை தேடி பூமிக்கு தான் வரும். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு. அவரு சாகிறப்போ, கிருஷ்ணா, இந்த உடம்பு ஒரு சட்டை மாதிரி, இதை நான் கழட்டி போடுறேன், நீ கொடுத்த இந்த வாழ்க்கை போதும், நான் உன்கிட்ட வர்றேன்னு ஒரு தெளிவோட ஒரு ஒளியோட உயிர் விட்டார்னா அவரோட பாதை அந்த பரம்பொருளை நோக்கி இருக்கும். கிருஷ்ணர் சொல்ல வர்றது என்னன்னா, நாம எப்பவுமே அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவன் கையில இருக்கிற பழம் மாதிரின்னு. தூக்கத்துல பழம் நழுவுறது கூட தெரியாம தூங்குற மாதிரி இல்லாம நம்ம உயிர் போகும்போது நாம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த சூப்பர் ஐடியா தான் யோகம். யோகம்னா என்ன? மனச ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது. நம்ம மனசு ஒரு அலைப்பாயிர குதிரை மாதிரி. அதை சரியான கடிவாளம் போட்டு பிடிச்சு வச்சாதான் அந்த கடைசி பயணத்துல நாம ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்க. கிருஷ்ணர் ஏன் இந்த 2 வழிகளை பத்தி சொல்றாருன்னா, மனுஷங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்ன்றதுக்காக தான். நாம என்ன நினைக்கிறோம்? சாமி கும்பிட்டா சொர்க்கம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, சொர்க்கம்ங்கிறது ஒரு தற்காலிகமான ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். அங்க போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம், ஆனா செக் அவுட் டைம் வந்தா நீ வெளியே வந்துதான் ஆகணும். ஆனா மோக்ஷம்ங்கிறது உன்னோட சொந்த வீடு. அங்க போயிட்டா உன்னை யாரும் வெளியே துரத்த முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு டூர் போறான். கையில இருக்கிற காசு தீர்ற வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கலாம். காசு தீர்ந்த உடனே திரும்பவும் பழையபடி வேலைக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் அந்த இருள் வழி, அதாவது தட்சிணாயனம். ஆனா ஒருத்தன் அந்த ஊர்லயே ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டான்னா அவனுக்கு திரும்ப திரும்ப வர்ற வேலை இல்லை. இதுதான் அந்த ஒளி வழி, அதாவது உத்தராயணம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, இந்த 2 பாதைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட யோகி எப்பவுமே மயங்கிறது கிடையாது. அவன் காலத்தை பத்தியோ நேரத்தை பத்தியோ கவலைப்படுறதில்ல. அவன் எப்பவுமே அந்த யோக நிலையிலேயே, இறை சிந்தனையிலேயே இருக்கிறான். அதனால அவன் எப்போ உயிர் விட்டாலும் அவன் என்ன வந்து சேருவான். நாம இந்த தலைமுறை பசங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம எப்பவும் அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆன்மா எப்போ அப்டேட் ஆகும்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் விட அந்த பரம்பொருள் தான் பெருசுன்ற ஞானம் எப்போ வருதோ அப்போதான் நம்ம ஆன்மா அந்த ஒளி வழிக்கு தயாராகும்.
அர்ஜுனன் இப்போ ஏதோ ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தவன் மாதிரி அமைதியா நிக்கிறான். அவனுக்குள்ள இருந்த அந்த போர் பயம் மெதுவா மறைய ஆரம்பிக்குது. அப்பன்னா நான் எந்நேரமும் கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு இந்த காலக்கணக்கெல்லாம் தேவையே இல்லையான்னு அவன் மனசு கேக்குது. கிருஷ்ணர் அடுத்து சொல்ல போற விஷயம் இன்னும் மிரட்டலா இருக்க போகுது. வேதங்கள் படிச்சா என்ன கிடைக்கும், யாகம் பண்ணா என்ன கிடைக்கும், தானம் பண்ணா என்ன கிடைக்கும், இதையெல்லாம் விட மேலானது ஒன்று இருக்கே, அது என்ன? இத பத்தி அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பாகத்துல நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க மனசு ஒரு டார்ச் லைட் மாதிரி. அந்த ஒளியை எப்போதும் அந்த பரம்பொருள் மேல அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் இருள் வழியில சிக்காம அந்த சரியான பாதையில நாம நடக்க முடியும். அர்ஜுனன் இப்போ ஒரு தெளிவுக்கு வந்துட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் பார்த்தா இந்த ஒளி வழி, இருள் வழி இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கே. ஒரு மனுஷனை தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேதம் படிக்கிறான், யாகம் வளர்க்கிறான், ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்றான். இவங்களுக்கெல்லாம் என்னதான் பலன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற புண்ணியமெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேக்குறான். இங்கதான் கிருஷ்ணர் ஒரு அல்டிமேட் கம்பேரிசன் பண்றாரு. அதாவது நாம செய்யற நல்ல விஷயங்களுக்கும் அந்த பரம்பொருளை அடையறதுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை ஒரு தராசுல வச்சு விளக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, வேதங்கள் ஓதுறதுனாலையும் தவம் செய்யறதுனாலையும் தான தர்மங்கள் பண்றதுனாலையும் ஒருத்தனுக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றது உண்மைதான். அந்த புண்ணியம் அவனுக்கு மேலுலகத்துல பெரிய சுகங்களை கொடுக்கும். ஆனா இந்த 8வது அத்தியாயத்துல நான் சொன்ன இந்த அக்ஷர பிரம்ம ரகசியத்தை ஒருத்தன் ஆழமா புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவன் இந்த எல்லா புண்ணியத்தையும் விட மேலான ஒரு நிலையை அடைஞ்சிடுவான். இதை நம்ம லாஜிக்ல சொல்லணும்னா, ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு பழைய சைக்கிள் வாங்குறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு பைக் வாங்குறான். ஆனா இன்னொருத்தங்கிட்ட ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குது. அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரே ஒரு ஜாக்பாட்ல மத்தவன் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச அத்தனை சொத்தையும் விட அதிகமா அவங்கிட்ட வந்துடுது. அந்த ஜாக்பாட்டு தான் பக்தியும் ஞானமும். நம்ம ஆளுங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அந்த கோயிலுக்கு போனேன், இவ்வளவு காசு கொடுத்தேன், அந்த ஹோமம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணா கடவுள் எனக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு ஒரு பிசினஸ் கணக்கு போடுறாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்யறது எல்லாமே நல்ல விஷயம்தான், அதுக்கு பலன் உண்டு. ஆனா அது உன்னை திரும்பவும் பிறக்க வைக்கும். ஆனா எப்போ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணா நீதான் எல்லாம்னு அந்த அக்ஷர பிரம்மத்தோட ஒட்டிக்கிறியோ, அப்போ இந்த வேதங்கள் தானங்கள் மூலமா கிடைக்கிற அந்த சின்ன சின்ன பலன்கள் எல்லாம் உனக்கு ஒரு துரும்பா தெரியும். யோசிச்சு பாருங்க, சூரியன் வந்த பிறகு ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் எதுக்கு? அதே மாதிரிதான் அந்த பரம்பொருள் ஞானம் கிடைச்ச பிறகு இந்த சின்ன சின்ன புண்ணியங்கள் எல்லாம் அதோட ஒளியை இழந்துடும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்ல வர்றது இதுதான். அர்ஜுனா, நீ எதையும் தேடி ஓடாத, என்ன தேடு. நீ என்ன தேடி வந்துட்டா மத்த எல்லாம் தானாவே உன் பின்னாடி வரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சைக்காலஜி இருக்கு. நாம ஏன் தானம் பண்றோம்? எனக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்புல தான் பல நேரங்கள்ல பண்றோம். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம எல்லாம் அவன் கொடுத்தது, அவனுக்கே திருப்பி தர்றேன்னு செய்யற அந்த தியாகம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனை அந்த ஒளி வழிக்கு தகுதி உடையவனா மாத்துது. கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனா, உனக்கு எது வேணும்? கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு தீர்ந்து போற அந்த தற்காலிகமான சொர்க்கமா, இல்ல எப்பவுமே குறையாத அந்த பேரின்பமா? அர்ஜுனன் இப்போ குழப்பம் இல்லாம நிக்கிறான். அவனுக்கு புரியுது, நாம இவ்வளவு நாளா புண்ணியம்னு நினைச்சிட்டு இருந்தது வெறும் ஒரு பேங்க் பேலன்ஸ் தான். அது எப்ப வேணா தீரலாம். ஆனா கிருஷ்ண பிரேமை, அதாவது இறைவனின் அன்பு அப்படிப்பட்டது இல்ல. ஒருத்தன் வாடகை வீட்டில் இருக்கான். அவன் அந்த வீட்டுக்கு எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்தினாலும் அது அவனோட சொந்த வீடு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அவன் காலி பண்ணி தான் ஆகணும். ஆனா சொந்த வீடுனா அவன் நிம்மதியா கால் மேல கால் போட்டு உட்காரலாம். அந்த சொந்த வீடு தான் பரமபதம். கிருஷ்ணர் இங்க பக்தி யோகத்தோட சக்திய ரொம்ப அழகா சொல்றாரு. அர்ஜுனா, காலத்தோட கணக்கை பத்தி நான் சொன்னது யோகிகளுக்கு தான். ஆனா என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒரு பக்தனுக்கு இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் எதுவுமே கிடையாது. அவன் எப்போ செத்தாலும் அவனை நானே நேர்ல வந்து கூட்டிட்டு போவேன். இது எவ்வளவு பெரிய உறுதிமொழி தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு திசை தெரியாது, நேரம் தெரியாது. ஆனா அது அழுதா அம்மா ஓடி வந்து தூக்கிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஞானம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த பரம்பொருள் மேல ஒரு பிடிவாதமான அன்பை வச்சிருந்தான்னா அவனுக்கு இந்த எந்த விதிகளும் பொருந்தாது. அவனோட அந்த அன்பு தான் அவனுக்கான பாஸ்போர்ட், வீசா எல்லாமே. இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நாம வேதம் படிக்க வேண்டாமா, தானம் பண்ண வேண்டாமான்னு? கண்டிப்பா பண்ணணும்.
ஆனா அதை ஒரு பெருமைக்காகவோ இல்ல பலனுக்காகவோ பண்ணக்கூடாது. அது நம்ம மனசை சுத்தம் பண்றதுக்கான ஒரு கருவிதான். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா அங்க கிருஷ்ணர் வந்து தானாதே உட்காந்துப்பாரு. இந்த 8ஆம் அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் இப்போ அந்த அக்ஷர பிரம்மத்தை எப்படி ஒருவன் தனக்குள்ளே கண்டுணர முடியும்ன்ற அந்த இறுதி ரகசியத்தை சொல்ல போறாரு. அர்ஜுனனோட மனசு இப்போ ஒரு கல்ல போல உறுதியா இருக்கு. அவனுக்குள்ள இருந்த அந்த போர் பயம், மரண பயம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. அடுத்ததா நாம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஞானத்தை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே எப்படி இந்த உன்னத நிலையை அடைய முடியும், கிருஷ்ணர் கொடுக்க போற அந்த பிராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, இத பத்தி தான் அடுத்த பாகத்துல அதிரடியா பார்க்க போறோம். நீங்க இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, உங்க வாழ்க்கை ஒரு வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? நீங்க எதை தேடி ஓடிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணரோட இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சும். அர்ஜுனனோட முகத்துல இப்போ ஒரு நிதானம் தெரியுது. ஆனா அவனோட மூளைக்குள்ள ஒரு லாஜிக்கல் கேள்வி ஓடுது. கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ சொல்ற அந்த பிராணனை உச்சி மண்டையில நிறுத்துறது, புலன்களை அப்படியே கட்டி போடுறது, இதெல்லாம் ஏதோ காட்டுல இருக்கிற யோகிகளுக்கே உரித்தான ஒரு விஷயம் மாதிரி தெரியுதே. என் முன்னாடி இப்போ ஒரு பெரிய யுத்தம் நிக்குது. ரத்தமும் சதையுமா நான் சண்டை போடணும். இந்த யதார்த்தத்துல இருந்துகிட்டு நான் எப்படி அந்த அக்ஷர பிரம்மத்தை தியானம் பண்றது? கிருஷ்ணர் இப்போ ஒரு மர்மமான சிரிப்போட அர்ஜுனனை பார்க்கறாரு. இதுதான் கீதை நமக்கெல்லாம் கொடுக்க போற அந்த மாபெரும் லைஃப் ஹேக். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆன்மீகம்ங்கிறது உன் கடமையை விட்டுட்டு ஓடுறதில்ல. உன் கடமையை செஞ்சுக்கிட்டே அந்த பலனை மட்டும் விட்டுட்டு ஓடுறது தான் உண்மையான யோகம். இத நம்ம ஸ்டைல்ல பார்ப்போம். ஒரு சினிமா தியேட்டர்ல படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல நெருப்பு எரியுது, வெள்ளம் வருது, ஹீரோ அழுறாரு, வில்லன் சிரிக்கிறாரு. நாம அந்த படத்தை பார்க்கும்போது சில நேரம் அழுவோம், சில நேரம் கை தட்டுவோம். ஆனா அந்த படம் முடியறப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த ஸ்கிரீன்ல நெருப்பு எரிஞ்சப்போ ஸ்கிரீன் சுடல, வெள்ளம் வந்தப்போ ஸ்கிரீன் நனையல. அந்த ஸ்கிரீன் எப்பவுமே மாறாம அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த உலகமும். உன்னை சுத்தி நடக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், சண்டைகள் எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படம் தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த அக்ஷர பிரம்மம், அதுதான் அந்த ஸ்கிரீன். அது எப்பவுமே எதனாலையும் பாதிக்கப்படாது. இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டா நீ சண்டையிடும் போதும் உனக்குள்ள அந்த அமைதி இருக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாரு. அபியாச யோக யுக்தேன, அப்படின்னா பயிற்சி. நாம ஜிம்முக்கு போறோம், உடனே 6 பேக் வந்துடுமா? வராது. டெய்லி போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த மனசும். ஒரு நாள்ல இது மாறாது. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த உடம்பு இல்ல, நான் அந்த பரம்பொருளோட ஒரு துளின்னு உனக்குள்ள நீயே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துல அது உன்னோட இயல்பா மாறிடும். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா சில பேர் டிரைவிங் கத்துக்கிட்ட ஆரம்பத்துல கியர் எங்க இருக்கு, கிளட்ச் எங்க இருக்குன்னு பார்த்து ஓட்டுவாங்க. ஆனா பழகின பிறகு அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ரொம்ப சுலபமா வண்டி ஓட்டுவாங்க. அவங்க கவனம் ரோட்ல தான் இருக்கும், ஆனா அது ஒரு அனிச்சை செயலாகிடும். கிருஷ்ணர் சொல்றதும் இதுதான். பக்திய உன்னோட அனிச்சை செயலாக மாத்திக்கோ. நீ வேலை பார்க்குற இடத்துல உன் பாஸ் உன்னை திட்டுறாரா? திட்டும் போதே உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல இது அந்த தற்காலிகமான உலகத்துல நடக்கிற ஒரு சீன். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கிருஷ்ணன் எப்பவுமே அமைதியா இருக்கான்னு நினைச்சு பாரு. அந்த நிமிஷம் அந்த திட்டு உன்னை ஒன்னும் பண்ணாது. இதுதான் அக்ஷர பிரம்ம யோகத்தோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். கிருஷ்ணர் இங்க ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. அர்ஜுனா, யோகிகள் கஷ்டப்பட்டு அடையிற அந்த பதவிய ஒரு சாதாரண மனுஷன் தாம் மனசை ஏன் மேல வச்சாலே அடைஞ்சிடுவான். ஏன் தெரியுமா? ஏன்னா பக்திக்கு இருக்கிற ஒரு தனி சக்தி அது. நாம ஒரு வேலையை செய்யறப்போ நான் தான் செய்யறேன்னு நினைச்சா அது பாரம். ஆனா அவன் என்கிட்ட இருந்து செய்யறான்னு நினைச்சா அது ஒரு உற்சாகம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய மூட்டைய தூக்க முடியாம தவிக்கிறான். அந்த பையனோட அப்பா வந்து அந்த மூட்டைய தூக்கிக்கிறாரு. ஆனா அந்த பையன் இன்னும் அந்த மூட்டையில கைய வச்சுக்கிட்டே வரான். இப்போ அந்த மூட்டையோட மொத்த பாரமும் அப்பா மேலதான் இருக்கு. ஆனா அந்த பையன் தான் தூக்குற மாதிரி ஒரு சந்தோஷத்துல வர்றான். இதுதான் சரண்யாகதி. உன்னோட பாரத்தை அந்த பரம்பொருள் கிட்ட கொடுத்துட்டு நீ உன் வேலையை ஜாலியா பண்ணு. அர்ஜுனன் இப்போ கேட்கறான், கிருஷ்ணா, அப்ப நான் செய்யற கொலையும் உன்னையே சேருமா? கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எப்போ ஒரு செயலை ஆசை இல்லாம பலனை எதிர்பார்க்காம ஒரு கடமையா செய்றியோ அப்போ அந்த செயலோட பாவம் உன்னை சேராது. ஏன்னா அங்க நான்கிற அகந்தை இல்ல. நான் இருந்தாதான் அங்க கர்மம் இருக்கு. நான் இல்லாம போயிட்டா அது வெறும் இறைவனின் விளையாட்டு.
இந்த 8வது அத்தியாயம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய விடுதலை என்ன தெரியுமா? மரணத்தை பத்தி பயப்படாத, வாழ்க்கைய ஒரு தியானமா மாத்து. நாம சாகுறப்போ எதை நினைக்கணும்ன்றதை விட வாழுறப்போ எதை நினைச்சிட்டு இருக்கோன்றது தான் முக்கியம். உன் மனசு எங்க இருக்கோ அங்கதான் நீ இருக்க. இந்த உலகத்துல நாம எத்தனையோ விஷயங்களை சேமிக்கிறோம், ஆனா அந்த அக்ஷரம், அழியாத அந்த பொருளை சேமிக்கிறோமா? அதுதான் கேள்வி. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, இப்ப போரிடு, ஆனா உன் மனச புருவ மத்தியில நிறுத்தி அந்த அழிவில்லாத பிரம்மத்தை நினைச்சுக்கிட்டே வில்லிடு. அர்ஜுனனோட மனசுல இப்போ ஒரு மின்னல் அடிக்குது. அவனுக்கு புரியுது, இந்த யுத்தம் ஒரு சடங்கு, ஆனா தியானம் தான் உண்மை. நாமளும் அப்படிதான். நம்ம குடும்பம், வேலை, சமூகம் எல்லாமே ஒரு சடங்கு மாதிரி தான். ஆனா அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இறை சிந்தனை தான் நம்ம உயிர். அடுத்த பாகத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல பிரம்மாவுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கே, அந்த சக்தியை ஒருத்தன் தான் ஆத்மாவுக்குள்ளேயே தேடி பிடிக்கிறது எப்படி? கேலண்டர் கணக்கு இல்லாம, நட்சத்திர கணக்கு இல்லாம ஒருத்தன் எப்பவுமே முக்தியாவே வாழ்றது எப்படி? கிருஷ்ணர் சொல்ல போற அந்த அல்டிமேட் கிளைமேக்ஸ் நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். உங்க மனசை இப்போ ஒரு முறை சோதிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படம் மாதிரி தெரியுதா, இல்ல அந்த நெருப்பு உங்களை சுடுதா? கிருஷ்ணரோட வார்த்தைகள் உங்க மனச ஒரு ஏரி மாதிரி அமைதியாக்கட்டும். அர்ஜுனன் இப்போ ஒரு மிகப்பெரிய தெளிவோட உச்சத்துக்கு வந்துட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன ஆச்சரியம் கலந்த சந்தேகம் மிச்சம் இருக்கு. கிருஷ்ணா, நீ சொன்ன அந்த பிரம்மாண்டமான காலக்கணக்கு, அந்த அழிவில்லாத அக்ஷர பிரம்மம், அந்த ஒளி வழி, இதெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஆனா ஒரு பாமர மனுஷன், ஒரு சாதாரண ஆளு இவ்ளோ பெரிய தத்துவத்தை எப்படி தான் வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? அவன் என்னைக்குமே முக்தி அடைய முடியாதா அப்படின்னு கேட்கறான். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனோட தோள் மேல கை போட்டு ஒரு நண்பனா, ஒரு குருவா அந்த ரகசியத்தை ரொம்ப எளிமையா உடைக்கிறாரு. இதுதான் இந்த 8ஆம் அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ் ரகசியம். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எதையும் தேடி மலையேறி போக வேணாம். அந்த பரம்பொருள் இன்னும் ஆகாயத்துல மட்டும் இல்ல, அது உனக்குள்ளேயே இருக்கு. அதை அடையிறதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், அனன்ய பக்தி, அன்வேவரிங் டிவோஷன். இதை நம்ம லாஜிக்ல புரிஞ்சுப்போம். இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனியோட எம்டியா இருக்காருன்னு வச்சுப்போம். அவரை பார்க்கணும்னா PA கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், வெயிட் பண்ணணும், ரூல்ஸ் பார்க்கணும். ஆனா அவரோட வீட்டுக்கு அவரோட குழந்தை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. அவன் நேரா போய் அவரோட மடியில உட்காந்துக்கலாம். ஏன்னா அந்த பையன் வச்சிருக்கிறது அன்பு. அதே மாதிரி தான் நீ யோக முறைகளை தெரியாம இருக்கலாம், உனக்கு மந்திரம் தெரியாம இருக்கலாம். ஆனா உன்கிட்ட அந்த தூய்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த பரம்பொருள் உனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். கிருஷ்ணர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அழுத்தி சொல்றாரு. அர்ஜுனா, யோகிகள் பிராணனை உச்சி மண்டையில நிறுத்தி உயிர் விடுறது ஒரு வழி. ஆனா எவன் ஒருவன் எந்நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு தன் கடமையே செய்யறானோ அவனுக்கு அந்த மரண கால பயமே இருக்காது. ஏன்னா அவன் எப்பவுமே என் கூட தான் இருக்கான். யோசிச்சு பாருங்க, நாம ஒரு ஊருக்கு போகணும்னா பஸ் ஏறுறோம், ட்ரெயின் ஏறுறோம். ஆனா நாம நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும்னா நமக்கு எந்த துணையும் தேவையில்லைல்ல. அதே மாதிரி தான் கடவுள் வேற எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சாதான் இந்த வழிகள், காலங்கள் எல்லாம் முக்கியம். ஆனா கடவுள் எனக்குள்ளதான் இருக்காரு, நான் அவரோட ஒரு பகுதி தான் அப்படின்னு உனக்கு அந்த புரிதல் வந்துட்டா நீ எப்போ உயிர் விட்டாலும் அது அந்த பரம்பொருளோட கலக்கிற அந்த உன்னதமான தருணம் தான். இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய செக்கு வைக்கிறாரு. அர்ஜுனா, இந்த உலகம் ஒரு துக்காலயம்னு நான் சொன்னது உன்னை பயமுறுத்துறதுக்கு இல்லை, உன்னை உஷார்படுத்துறதுக்கு தான். நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னா நாம அங்க திரும்ப திரும்ப போக மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானது. இதுல உண்மையான நிம்மதி இல்லைன்னு நீ எப்ப புரிஞ்சுக்கிறையோ அப்போதான் நீ உண்மையான சந்தோஷத்தை தேட ஆரம்பிப்ப. நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நாம எதற்கெல்லாமோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மணிக்கணக்கில் செலவு பண்றோம். அடுத்தவன் விஷயத்தை பேசுறதுக்கு டைம் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நான் யாரு, இங்கிருந்து நான் எங்க போக போறேன்னு அந்த ஆத்ம விசாரணையை நாம பண்றதில்ல. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, அந்த 5 நிமிஷம் நீ என்ன தேடு, நான் உனக்கு மொத்த வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதா மாத்தி தருவேன். கிருஷ்ணர் சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான். உன் மனசை ஒரு டஸ்ட்பின்னா வச்சுக்காத, ஒரு கருவறையா வச்சுக்கோ. தேவையில்லாத குப்பைகளை மனசுல ஏத்தி வச்சிருந்தா அந்த கடைசி நேரத்துல அந்த குப்பைகள் தான் முன்னாடி வந்து நிற்கும். ஆனா மனசை தூய்மையா இறை சிந்தனையால நிறைச்சு வச்சிருந்தா அந்த பரம்பொருள் தானாவே அங்க வந்து ஜோதியை அனுப்பாரு. அர்ஜுனன் இப்போ கேட்கறான், கிருஷ்ணா, அப்ப நான் இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முக்கியம் இல்லையா? கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அர்ஜுனா, வெற்றி தோல்விங்கிறது இந்த உலகத்தோட கணக்கு. ஆனா அந்த போர்க்களத்துல நீ எந்த மனநிலையில நிக்கிறன்றது தான் என்னோட கணக்கு. நீ என்னையே நினைச்சுக்கிட்டு போர் செஞ்சா அந்த போரே ஒரு யாகமா மாறிடும்.
இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மெசேஜ். நீ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, ஒரு கடையில வேலை பார்த்தாலும் சரி, நான் இதை எனக்காக செய்யல, அந்த பிரபஞ்ச சக்திக்காக ஒரு கருவியா இருந்து செய்யறேன்னு நினைச்சு பாருங்க. அந்த நிமிஷம் உங்க வேலை ஒரு பாரமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா மாறிடும். அந்த மனநிலை தான் உங்களை அந்த அக்ஷர பிரம்ம யோகத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த அத்தியாயத்தோட கடைசியில கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான கேரண்டி தர்றாரு. அர்ஜுனா, எவன் ஒருவன் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பக்தி யோகத்துல நிலைச்சு நிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல எதையுமே அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் எதை அடைஞ்சிருக்கான்னா, எதை அடைஞ்சா வேற எதையும் அடைய தேவையில்லையோ அந்த உன்னத நிலையா அவன் அடைஞ்சிட்டான். அர்ஜுனன் இப்போ வில்லையும் அம்பையும் கையில எடுக்கிறான். அவனோட கண்கள்ல இப்போ கண்ணீர் இல்ல, ஒரு விதமான ஞான ஒளி தெரியுது. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, மரணங்கிறது ஒரு முடிவில்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். இந்த உடம்பு ஒரு கருவி, ஆனா அந்த ஆத்மா ஒரு மகா சமுத்திரம். அடுத்த பாகத்துல நாம இந்த மாபெரும் பயணத்தோட அல்டிமேட் அவுட்ரோவை பார்க்க போறோம். இந்த 8ஆம் அத்தியாயம் நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு செகண்ட்ல மாத்த போகுது. அந்த பவர்ஃபுல் கன்க்ளூஷன் உங்களை உலுக்கி எடுக்க போகுது, உங்களை ஒரு புதிய மனுஷனா மாத்த போகுது. தயாராயிருங்க. அர்ஜுனன் இப்போ ஒரு கல்லு மாதிரி உறுதியா நின்னுட்டு இருக்கான். அவனோட முகத்துல இருந்த அந்த நடுக்கம் போயிடுச்சு, குழப்பம் தீந்துருச்சு. கிருஷ்ணர் அவனை பார்த்து ஒரு தீர்க்கமான பார்வை பார்க்கறாரு. அந்த பார்வையில ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு, அதே சமயம் ஒரு தாய்மை கலந்த அன்பு இருக்கு. அர்ஜுனா, இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8ஆம் அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் இது வெறும் பேச்சில்ல, இது உனக்கான ஆயுதம் அப்படின்னு கிருஷ்ணர் முடிக்கிற அந்த இடம்தான் நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம். இப்போ உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் இந்த உரையை வாசிச்ச நீங்க அதே மனுஷனாதான் இப்பவும் இருக்கீங்களா? இல்ல உங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறி தட்டியிருக்கா? இந்த 10வது பாகத்துல நாம பேச போறது அந்த பொரிய எப்படி ஒரு பெரிய நெருப்பா மாத்துறதுன்றது தான். கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட கடைசியில சொல்ல வர்ற அல்டிமேட் கிளைமேக்ஸ் இதுதான். அர்ஜுனா, வேதங்கள் படிச்சா புண்ணியம் கிடைக்கும், யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், தானம் பண்ணா பேரு கிடைக்கும். ஆனா இந்த ரகசியத்தை அறிஞ்சவன் இருக்கானே, அவன் இதையெல்லாம் தாண்டி அந்த பரம பதத்தை அடைஞ்சிருவான். இது ஏதோ ஒரு இடத்துக்கு போறதில்லைங்க, இது ஒரு மனநிலை. நாம இப்போ ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளவு ஓடுறோம்? ஏதோ ஒன்றை பிடிச்சுக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு அழறோம். ஆனா இந்த 8ஆம் அத்தியாயம் உங்களை அந்த சின்ன கூண்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வருது. தம்பி, நீ இந்த சின்ன உடம்பு இல்லடா, நீ அழியாத அந்த பிரம்மம்னு உன் காதுல கிருஷ்ணர் கத்துறாரு. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பிரச்சனை இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல உடம்பு முடியாம இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த 8ஆம் அத்தியாயம் காமிச்ச அந்த பிரம்மாண்டமான கால சக்கரத்துல பிரம்மாவுக்கே ஒரு முடிவு இருக்குன்ற அந்த பெரிய கணக்குல உங்களோட இந்த சின்ன பிரச்சனை எவ்வளவு பெருசு? ஒரு துளி கூட இல்லைல்ல. இந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் எதுக்கு கவலை, எதுக்கு பயம்? இங்கதான் அந்த சரணாகதி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு, உன் கவலையை என்கிட்ட கொடு, உன் பயத்தை என்கிட்ட கொடு, உன் உழைப்பை என்கிட்ட கொடு, நீ வெறும் கருவியாயிரு. அப்படி நீ இருக்கும்போது அந்த துக்காலயம்ன்ற இந்த உலகம் உனக்கு ஒரு விளையாட்டு திடலா மாறிடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நாம சாகுறப்போ கிருஷ்ணரை நினைக்கணும்னா இன்னைக்கே நாம அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க சந்நியாசியாக வேணாம். நீங்க பண்ற வேலைய, நீங்க பார்க்குற மனிதர்களை, நீங்க சுவாசிக்கிற காற்றை எல்லாமே அந்த இறைவனோட ஒரு வடிவம்னு பார்க்க பழகுங்க. அதுதான் அக்ஷர பிரம்ம யோகம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைன்றது கசப்பான உண்மைதான். ஆனா அந்த நிலையற்ற உலகத்துல ஒரு நிலையான சக்தியை உன்னால பிடிக்க முடியும்னா அது உன்னோட பக்தி மட்டும்தான். அந்த பக்தி உங்களை உத்தராயணம் வழியா கூட்டிட்டு போகுமா இல்ல தட்சிணாயணம் வழியா கூட்டிட்டு போகுமான்னு நீங்க கவலைப்படாதீங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, என் மேல அன்பு வச்சிருக்கிறவனை அவன் எந்த வழியில போனாலும் அவனை தூக்கிட்டு போக நான் இருக்கேன். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த பையன் வழியை பத்தி யோசிக்க தேவையில்லை, அவனோட அப்பா மேல ஏறி உட்கார்ந்துகிட்டா போதும். அந்த அப்பா அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த அப்பா தான் கிருஷ்ணன். இப்போ இந்த உரையோட முடிவுக்கு வர்றோம். அர்ஜுனன் இப்போ தன் காண்டீபத்தை தூக்குறான். அவனோட நரம்புகள்ல இப்போ வீரம் ஓடுது, ஆனா மனசுல ஒரு ஆழமான அமைதி இருக்கு. கிருஷ்ணா, இப்போ எனக்கு பயம் இல்லை,
நான் போரிடுவேன். ஆனா அந்த போரோட ஒவ்வொரு நிமிஷமும் உன் முகத்தை மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு அவன் சொல்றான். நாமும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ போராட்டங்கள் வரும். ஆனா இனிமே நாம அழுதுகிட்டோ பயந்துகிட்டோ போராட போறதில்ல. நமக்குள்ள அந்த அக்ஷர பிரம்மத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்போட இந்த உலகத்தை எதிர்கொள்ள போறோம். மரணத்தை ஒரு கொண்டாட்டமா மாத்திர வித்தை இது. வாழ்க்கைய ஒரு தியானமா மாத்திர கலை இது. இனிமே உங்க ஒவ்வொரு மூச்சும் ஓம்னு ஒலிக்கட்டும். உங்க ஒவ்வொரு செயலும் ஒரு வழிபாடா மாறட்டும். நீங்க போற வழி அந்த ஒளி நிறைந்த பாதையா இருக்கட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க ஒரு புதிய மனுஷன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருள் இப்போ விழிச்சுக்கிச்சு. இனிமே உங்களை எந்த துன்பமும் தொடாது, எந்த துயரமும் வாட்டாது. ஏன்னா நீங்க அந்த அக்ஷர பிரம்மத்தோட ஒட்டிக்கிட்டீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை இல்ல, அது ஒரு பரிசு. அந்த பரிசை அந்த இறைவனுக்கே திருப்பி தந்துருங்க. அவன் அதை இன்னும் அழகா மாத்தி உங்ககிட்டயே கொடுப்பான். எந்த பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட அந்த பரம்பொருளை சரணடைஞ்சு சொல்லுங்க, கிருஷ்ணா, நான் உன்னவன், இனி எல்லாம் உன்னுடையது. வெற்றி நிச்சயம். ஞானம் உன்னோடு இருக்க